அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்லா மொறுன்ட்டு ஃப்ளஃபியான கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே சூப்பரான பஜ்ஜி ப்ரிப்பரேஷன் எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜியில் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட சோடா மாவு ஆட் பண்ண போகிறதே இல்லை. நல்ல ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறோம். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை செஞ்சால் உங்களுக்கும் நல்ல கிறிஸ்பியான ஃப்ளஃபியான பஜ்ஜி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பஜ்ஜி ரெசிபியை எப்படி செய்யலாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி பேட்டரை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் சால்ட்டு கொஞ்சம் ப்ளஸ் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். அது என்னென்னா, நம்ம இட்லி தோசைக்கெலாம் நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு இதில் சேர்த்துக்குங்க. இதுதான் இந்த பஜ்ஜிக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்க போகிறது. இது வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. அது போட்டால் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பஜ்ஜியோட ஃப்ளேவர். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் கலர் பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆர்டிஃபிஷியலாக ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதீங்க. நான் வந்து ஹோம்மேட் ஃபுட் கலர் இதில் சேர்க்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே சொல்லிட்டு. இது வந்து கேரட்டில் பண்ணது ஆரஞ்சு கலர், நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட்டில் பண்ணது. இந்த 2மே கலர் காம்பினேஷன் வரும்போது ஒரு ரெட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். பஜ்ஜிக்கெலாம் நம்ம கடையிலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த கலர் கிடைக்கும். அதுதான் இதில் சேர்க்குறேன். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். நேச்சுரல் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் கலர் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லது இல்லை உடம்புக்கு. இந்த கலர் ஆட் பண்ண உடனே பாருங்கள், ரெட் கலராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் நான் இதை சேர்த்தேன். நான் வீட்டில் இருந்ததால், ஹோம்மேட் ஃபுட் கலர் இருந்ததால் நான் ஆட் பண்ணேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் வாழைக்காவை அதில் இருக்க ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சீவதில் வச்சு இப்படி சீவுறேன். இப்படி சீவும் போது நல்லா மெலிசாக நல்லா வரும். நான் எப்போவுமே சின்னதாக தான் பஜ்ஜி பண்ணுவேன். அதனால தான் பாதியாக கட் பண்ணி சீவி எடுக்கிறேன். உங்களுக்கு பெருசாக பஜ்ஜி பண்ணால் நீங்கள் லாங்காக அப்படியே கூட சீவி எடுத்துக்கலாம். உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்குது. சீவி வச்சுருக்கேன் இந்த வாழைக்காவை இந்த பேட்டரில் டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டுருங்க. நம்ம இந்த டிப் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டோன்னே பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த பஜ்ஜி. நம்ம இதில் சோடா மாவும் சுத்தமாக போடல. போடாமே இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம இட்லி மாவு இதில் ஆட் பண்ணோம்ல, அதை போட்டதால தான் இந்த பஜ்ஜி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் பஜ்ஜி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவரை இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போ இந்த 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இது வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான ஃப்ளஃபியான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சோடா மாவு, ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம ஃப்ளஃபியான நல்ல கலர்ஃபுல்லான பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். சேம் டைம் ஹெல்த்தியாகவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் பஜ்ஜி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.